ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வண்டி எடுத்துகிட்டு டூ வீலர்லேயே வந்துட்டு. ஏன்னா இங்கே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரு. இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து திருப்பூரில் தான் இருக்கிறோம். பானிபூரி இங்கே வால்பாளையத்தில் வந்து பானிபூரி வந்து இவர் கடையில் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். நான் திருப்பூர் உள்ள சிட்டிக்குள்ளே போனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து இவர் கடையில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுத்தமாக நீட்டாகவும் பண்ணி கொடுப்பாருங்க. நம்ம அப்படியே சுட சுட வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி, பானி மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளான் எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து சுட சுட எல்லாமே வந்து செஞ்சு அப்புறம் கையில் கொடுத்துருவார். பார்த்திங்கன்னா நானும் தம்பி 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஆள் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுருக்குறோம் பானிபூரி வந்துட்டு. அப்புறம் என்னோடய பிளேட்டிங் காமிச்சதை இன்றைக்கி கிளைமேட் என்னன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலேருந்தே வந்துட்டு அதோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பின்னாடி அப்படியே வீடியோ கண்டினியூட்டி இருக்குது. ஆள் கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பிட்டு எங்கள் ஊர் கிளைமேட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. காலையிலோட அப்டேட்டும் நான் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நான் எனக்கானது நான் வாங்கி உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து செம்ம கிளைமேட்டாக இருந்தது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டு. அப்படியே பார்த்தப்போ செம்மையாக இருக்குது வியூஸ். வந்து சூரியன் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. நல்லா க்ரீனிஸாக மழை வர மாதிரி அங்கங்கே மேகக்கூட்டங்கள் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே வீட்டு பின்னாடி வந்துட்டேன். அங்கேயும் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. ஏரியா வந்துட்டு மயில்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆண்மயில் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி, இல்லைன்னா நிறையா இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மயில் வந்துட்டு. காட்டில் வந்து சோளம் விதைச்சிட்டாங்க, கூட வந்து பைத்தம்பருப்பு, பச்சைப்பருப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விதைச்சிருக்குறாங்க இடையில வந்துட்டு. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னா இந்த காடு தான். ஒரு பார்க்கு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் ஏரியா வந்துட்டு. வீட்டு பின்னாடி வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்கும். மயில் நிறையா இருக்கும், அங்கங்கே மயில் மேய்ஞ்சிட்டே இருக்கும். மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருக்கும். இந்த இங்கே ஒன்று ஓடுது பாருங்கள், ஒன்று ஓடுது. அப்புறம் மயில் கொஞ்சம் வந்து நிறையா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா காட்டிலுமே இங்கே வந்து எதுவுமே வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா மயில் நிறையா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கொத்தி கொத்தி சாப்பிட்றோம். நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு. இந்த மாதிரி லைக் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து எங்களுக்கு மெயினாக வெயிலே தெரியாது. மரத்துக்கடியில் பேசாமல் வந்து உட்காந்துருவோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்துட்டு. சிட்டிக்குள்ளெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அங்கே திருப்பூர் ஒரு அவுட்ருனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளைமேட் பிடிச்சிருக்கா பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு கிளைமேட்டு வந்துட்டு. இன்றைக்கி மயில் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா சவுண்டுகிட்டே இருக்கும், கொய்யான்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டுகிட்டே இருக்கும். இந்த அங்கே ஒரு ஆண் மயிலும் பெண் மயிலும் மேய்ஞ்சிட்ருக்கு அந்த பக்கம் வந்துட்டு. நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அப்படியே தூரத்து இங்கேருந்து நான் வீடியோ ஜூம் பண்ணி பார்க்குறேன், வருதா என்ன தெரியல. லைட்டாக தெரியுது, விசிபிளாக அந்தளவுக்கு தெரியல. ஜூம் பண்ணி பார்த்துட்டு கூட வந்துட்டு 3-4 மைல் மேய்ஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக வந்து எல்லாமே பெண் மயிலாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி என்ன சும்மா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பார்த்துட்டு இருந்தேன் மழை பெஞ்சதுனால. பை, தேங்க்யூ.